எரேமியா 51:44. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். வருஷத்தின் கடைசி நாளில் வந்துட்டோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்தினார், அற்புதமாக நடத்தினார். என் வாழ்க்கையில் என் அப்பா எனக்கு செய்தது ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஆமாங்க, நம்ம நினச்சது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே தவிர, ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசப்பா அதிசயமாக அற்புதமாக தான் நடத்திட்டு வந்தார். இந்த வருஷத்தை ஆரம்பித்த அநேகர் இதன் முடிவை பார்க்கலை. ஆனால் நம்மளை பார்க்க வைத்திருக்கிறார், நம்மை நிற்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிறவர் அப்படியே விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த கடைசி நாளில் நன்றியுள்ள இருதயத்தோட ஏசப்பாவை பார்க்கலாம். ஏசப்பாவை பார்த்து, அப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்தது ரொம்ப அதிகம்னு சொல்லுங்கள். யார்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்கலங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக தான் நடத்திட்டு வராங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்கள். இந்த வருகிற புதிய வருஷத்தில், இந்த புதிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த சத்துரு விழுங்கின எல்லாவற்றையும் அவன் வாயிலிருந்தே கக்க பண்ணுவாராக. உங்களை அளவைத்த கஷ்டப்படுத்தின அந்த சத்ருவை கர்த்தர் தண்டிப்பாராக. உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை விழுங்கி வைத்திருக்கிறான்ல, இயேசுவின் நாமத்தினால வருகிற நாட்களில் அதை கக்க பண்ணுவாராக. ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது அதை மாத்திரம் கட்டியாக பிடிக்காம, இந்த நிமிஷம் வரைக்கும் ஏசப்பா செய்த நன்மைக்காக நன்றி சொல்லலாம். பாபிலோனில் இருக்கிற பேலை கர்த்தர் தண்டித்து அவன் விழுங்கினதை வருகிற நாட்களில் அவன் வாயிலிருந்தே கக்க பண்ணுவாராக. உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறது உங்களிடத்துல வந்து சேரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். Have a wonderful day. God bless you.